மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மதுரை கீழமாரட்வீதி தயிர் மார்க்கெட்டில் நீண்ட காலமாக வியாபாரம் செய்து வரும் உண்மையான வியாபாரிகளுக்கு ஒத்துக்கொண்ட அடிப்படையில் கடைகளை ஒதுக்கிட வேண்டும். சங்கம் இல்லாத நபர்களை அழைத்து பேசுவதன் நோக்கம் என்ன? தேவையற்ற குழப்பங்களுக்கும் முறைகேட்டிற்கு மாநகராட்சி நிர்வாகமே துணை போகாதே என்று மதுரை மாநகர் CITU சாலையோரம் மற்றும் மார்க்கெட் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் அறிஞர் அண்ணா மாளிகை மாநகராட்சி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் திங்களன்று நடைபெற்றது. இதில் CITU மாவட்ட தலைவர் இரா தெய்வராஜ், செயலாளர் இரா லெனின், சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் சந்தியாகு, மாவட்ட நிர்வாகி G மோகன், துணை பொதுச் செயலாளர் பாண்டி, மாவட்ட குழு உறுப்பினர்கள் சரவணகுமார், அப்பாஸ் மற்றும் தயிர் மார்க்கெட் கிளை நிர்வாகிகள், தலைவர் வழக்கறிஞர் தனி ராஜா, செயலாளர் சக்கரை, பொருளாளர் ஜெயபாரதி உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தயிர் மார்க்கெட் பகுதியில் ஏற்கனவே கடை நடத்திய நபர்களுக்கு கடை ஒதுக்கீடு செய்யப்படும் என்று மாநகராட்சி தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. கீழமாரட்வீதி தயிர் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் பழைய கட்டடத்தை இடித்து இப்போ புதுசாக கடை கட்டியிருக்காங்க. இந்த வியாபாரிகள் நீண்ட காலமாக வியாபாரம் பார்த்த வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 18/9/2024 கடைசியாக 17/6/2025 வரல நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். வியாபாரிகள் பட்டியலும் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த பட்டியல் நாங்கள் கொடுத்த பட்டியல் எந்த பட்டியலையும் மாநகராட்சி எடுக்கலை. ஆனால் மாமன்றத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கிட்ட தயிர் மார்க்கெட்டு வியாபாரிகளுடைய பட்டியல் எங்கிட்ட இல்லை, எனவே நீங்கள் பட்டியலை கொடுங்க, நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்களும் பட்டியலை கொடுத்துட்டோம். இப்போ அவங்க ஒரு பேச்சுவார்த்தை என்பது ஒரு 10 நாளாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். DC தான் நடத்தினார். ஒரு 3 பட்டியல் என்பது மதுரை மாநகராட்சி சார்பில் DC சார்பில் கொடுத்தாங்க. அந்த 3 பட்டியலையும் நாங்கள் தயார்படுத்தி அவங்ககிட்ட கொடுத்தா, மீண்டும் என்னன்னா இந்த அதிமுகவுடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தேவதாஸ் கொடுத்த பட்டியல் 42 பேருக்கு தான் நாங்கள் கடை ஒதுக்க முடியும், மீதி பேருக்கு நாங்கள் கடை ஒதுக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மை காரணம்னா தேவதாஸ் அங்கே வியாபாரம் பார்க்கலை. ஆனால் அவருடைய பட்டியலை வச்சே மாநகராட்சி சரி செய்து நாங்கள் கொடுத்த எந்த விதமான பட்டியலையும் அவங்க சரி பார்க்கலை. எனவே நாங்கள் கொடுத்த பட்டியல் அதை சரிபார்த்து உண்மையான சாலை ஓர வியாபாரிகளுக்கு நீங்கள் கடையில் ஒதுக்கணும். அதே மாதிரி முறைகேட்டிற்கும் லஞ்ச லாவணியத்திற்கும் நீங்கள் துணை போகாமல் இந்த வியாபாரிகளுக்கு நீங்கள் கடையை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். மொத்தம் 84 கடை, 115 பேர் அங்கே வியாபாரம் பார்க்குறாங்க. நாங்கள் 115 பேருடைய பட்டியலையும் கொடுத்து 115 பேருக்கு தான் நாங்கள் கடையை ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு 67 பேருக்கு 66க்கு முழு கடை, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடையில் 2 பேர், அப்படியெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். எங்களுடைய பட்டியலை அவங்க தள்ளிவிட்டு புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே உண்மையான அந்த தயிர் மார்க்கெட்டு வியாபாரிகளுக்கு கடை ஒதுக்கணும், முறைகேடு இல்லாமல் கடையை ஒதுக்கணும். இதற்கு பின்புலமாக இருந்து வியாபாரமே செய்யாத தேவதாசனுடைய பட்டியலை தள்ளுபடி நிராகரித்து நாங்கள் கொடுக்குற பட்டியலை ஆணையாளரும் துணையாளரும் ஏற்றுக்கொண்டு பாவப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் ஏழையான சாலை ஓர வியாபாரிகளுக்கு அந்த கடைகளை ஒதுக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துகிறோம். அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பிரச்சனை முடிகிறது, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். இது எங்களுடைய போராட்டம். பேர் எஸ் சந்தியாகு, மதுரை நகர் சாலை ஓரம் மற்றும் மார்க்கெட்டு விற்பனையாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். Jellicate dhotis and shirts from the house of Plateau.